தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட கூடுதலாக பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் இம்மாதம் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட கூடுதலாக பெய்யும் என்றும், குறிப்பாக வட மாவட்டங்களில் இயல்பை விட மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். தென் மாவட்டங்களில் இயல்பை விட குறைவான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் பாலச்சந்திரன் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் கேரளா, தமிழகம், தெற்கு கர்நாடகா, ராயலசீமா மற்றும் ஆந்திர பிரதேசம் இது மொத்தமாக உள்ளடங்கிய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட மழை அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக பகுதியில் பார்க்கின்ற பொழுது வட தமிழகத்தில் இயல்பிலிருந்து இயல்பை விட அதிகமாக பதிவாவதற்கு வாய்ப்புள்ளது. தென் தமிழக பகுதிகளில் இயல்பை விட குறைவாக மழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களில் இயல்பை விட குறைவாக பெய்துள்ளதாக தெரிவித்த பாலச்சந்திரன், ஆனால் ஒட்டுமொத்தமாக கடந்த ஆண்டை விட 14% அதிகமாக பெய்துள்ளதாக கூறினார். பசிபிக் பெருங்கடலின் வெப்பத்தின் அளவு குறைந்துள்ளதால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் லானினா உருவாக 80% வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் குறுகிய காலத்தில் அதிக மழை பெய்யும் நிகழ்வு தற்போது அதிகம் நடப்பதாக கூறியுள்ள பாலச்சந்திரன், லானினா உருவான கடந்த 42 ஆண்டு காலத்தில் 29 ஆண்டுகளில் இயல்பை விட அதிகமாக மழை பெய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். லானினா மட்டும் ஒரு காரணமாக சொல்ல முடியாது. ஏன்னா 2010, 2021 இது 2 லானினா வருடங்கள் தான். அந்த 2010, 2021 2010 43% இயல்பை விட அதிகம், 2021 63% இயல்பை விட அதிகம். ஆனால் 2016 லானினா வருடமாக இருந்த பொழுது 62% இயல்பை விட குறைவு. ஸோ லானினா என்பது ஒரு காரணியாக இருக்கலாம், ஆனால் அந்தந்த வருடம் மற்ற ஃபேக்டர்ஸ் வச்சு தான் நம்ம இதை சொல்ல முடியும். லானினா உருவான காலத்தில் 23 ஆண்டுகள் இயல்பான அளவிலும் 6 ஆண்டுகள் கூடுதலாகவும் வடகிழக்கு பருவமழை பெய்துள்ளதாக பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.